கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக. இன்றும் கூட உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை மேற்கொள்ள காட்டி அதில் உள்ள ஆழமான கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து காரியங்களை நம்மளுக்கு சொல்லி போனாலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு இன்சிடென்ட்டிலும் ஆழமான கருத்துகள் மறைந்திருக்கிற ஆழமான கருத்துகள் நிறைய இருக்கிறது. அது மறைமுகமாக இயேசு சொல்லியிருந்தார். அதை நம்ம தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன். அதாவது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவரால் வார்த்தையினால் அகப்படும்படி பரிசேயர் அவர் இடத்துல வராங்க. அப்போ வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது நீங்கள் முகதாட்சணை இல்லாதவர், நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறீர்கள், மார்க்கத்தை கரெக்டாக போதிக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி நாங்கள் கேட்குறோம். என்ன கேள்வினா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா? நாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று கேள்வி கேட்குறாங்க. இது இயேசு கிறிஸ்துவை அகப்படும்படி இந்த மாதிரி கேள்விகளை இயேசுவிடம் பரிசேயர் கேட்குறாங்க. அப்போ இயேசு எப்படி சொல்லுகிறார் பாருங்க. அவர் எப்படி சொன்னாலும் லாக் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதன் கருத்து, ஆழமான கருத்தை தேவன் அழகாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் இதில் ஒரே ஒரு பகுதி ஈஸியாக புரியும், ஆனால் மறுபகுதி ஈஸியாக புரியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அப்போது அந்த காயினை கொண்டு வராங்க. அந்த ராயனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரிப்பணத்தின் காயினை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இந்த மேல் எழுத்தும் இந்த அச்சடிக்கப்பட்ட அந்த ரூபமும் யாருதுன்னு கேட்குறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ சொல்கிறாங்க அவங்க, இது ராயனுடையது அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராயனுடையது காயின், ஏன்னா அந்த காயினில் அவருடைய ரூபம் இருக்குது, அதனால் அதை ராயனுக்கு கொடுத்துருங்கிறாங்க. அப்போ தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கிறது அங்கே இயேசு எதுவுமே சொல்லவில்லை. அப்போ அங்கே காயின் இருக்குது, அந்த காயின் ராயனுடைய அவருடைய ஃபேஸ் ரூபம் இருக்கிறது, அதனால் அது ராயனுக்கு போச்சு. அப்போ தேவனுடையது எதுவுமே இல்லையே. அப்போ தேவனுடையது என்னவென்று நம்ம பார்த்தோமா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதில் ஆழமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். என்னவென்றால், ராயனுடைய சொரூபம் பதிக்கப்பட்ட அந்த காயின் அது ராயனுக்கு சொந்தமானது. ஆனால் நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது கடவுள் ஆதாமை படைக்கும் போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய சாயலாக மனிதனை படைப்போமாக அப்படிங்கிறார். அப்போது நம்முடைய சாயல்னா கடவுள் அவரோட இமேஜில் நம்மளை படைச்சிருக்கிறார், அவருடைய ரூபத்தில் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போ மீனிங் என்னன்னா, ராயனுக்கு பொதிக்கப்பட்ட காசை நீங்கள் கொடுத்துருங்க, ராயனுக்கு கொடுங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த ரூபம், இந்த சரீரம், இது தேவனுக்குடையது. ஏன்னா அவருடைய இமேஜில் நாம் இருக்கிறோம். ராயன் பொதிக்கப்பட்ட காயின் அது ராயனுக்கு சொந்தமானால், அவருடைய ரூபத்தின்படி நாம் இருக்கிறோம், படைக்கப்பட்ட நாம அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு. அதனால தான் ரோமரில் பவுல் சொல்லுவார் 12ஆம் அதிகாரத்தில், அழகாய் சபை ஆத்துமா சரீரத்தை எனக்கு ஜீவ பலியாக தருகிறேன். ஜீவ பலியாக தருகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாம் ஆண்டவருடையது. காரணம் ஏன்னா அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கணும், அவருடைய ரூபத்தின்படி நம்ம படைச்சிருக்கிறோம். அப்போது நம்மளுடைய சரீரம் யாருக்கு சொந்தம்னா, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். அதனால தான் சொல்கிறாரு, சபையாகிய சரீரம் நம்ம தான் சபை, அவர் வாழுகிற சபையாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம யாருக்கு சொந்தம் என்றால், நாம் தேவனுக்கு சொந்தம். அதனால தான் ஆண்டவரால் அவருக்கு சொந்தமானவர்கள் வேறு ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனையை பண்ணினால் அவருக்கு பிடிக்காது. காரணம் ஏன்னா அவருடைய இமேஜில் நம்மளை படிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் படைத்தார். ஏன் மனிதனுக்கு மட்டும் அவ்வளோ அன்பு? ஏன் மனிதன் மேலே மட்டும் அவ்வளோ அன்புனா, ஏன் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்றால், காரணம் ஒன்றுமே இல்லை, அவருடைய சாயலின்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதுதாங்க அவ்வளோ அன்பு. கடவுள் மனிதனாய் சரீரத்தில் நம்மளை போல மனுஷனாகவே கடவுள் பூமிக்கு வந்தார். காரணம் ஏன்னா அவருடைய ரூபமாக தான் நம்மளை படைக்கப்பட்டார். அதனால தான் தேவன் நம்மளுடைய பாவங்களுக்காய், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காய் சிலுவையில் சுமந்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்த தேவனாய் இருக்கிறார். ஸோ நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் அது தேவனுக்கு சொந்தமானது. ஸோ ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடைய
ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அது தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. ஆமேன்.